ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஒயிட் ரோஸ் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா புளிச்சக்கீரை செய்கிறது எப்படின்றத பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இப்போ பாருங்கள், புளிச்சக்கீரை நமக்கு இலையை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி டார்க் க்ரீனாக இருந்துச்சுன்னா இது நாட்டு புளிச்சக்கீரை. இதில் லைட் க்ரீனாக இருக்கும். இப்போ நாட்டு புளிச்சக்கீரைனா கீழே தண்டு ரெட் கலராக இருக்கும். இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம். சாதா கீரை லைட் க்ரீனாக இருக்கும், இது டார்க் க்ரீனாக இருக்கும். இப்போ கீரை எல்லாம் நம்ம சுத்தம் பண்ணி வச்சாச்சு. அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 5 பச்சை மிளகா சேர்த்து நம்ம கழுவி வச்சுருக்க கீரையை இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு மேஜிக் நடக்கும் பாருங்கள். இப்போ எல்லா கீரையும் நம்ம சேர்த்துட்டு ஒரே ஒரு வாட்டி திருப்பினோன்னு பாருங்கள், அப்படியே கலர் மாறி வந்துடும். ஃபஸ்ட்டு எல்லா கீரையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது பாருங்கள், நான் ஒன்றும் பண்ணல. திருப்பினோம்னா அது பாருங்கள், கலர் எவ்வளோ சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இதுதான் இதில் இருக்கிற மேஜிக். சூப்பராக இருக்குல்ல இந்த கீரை. எந்த கீரையிலையும் இப்படி வராதுங்க. ஆனால் இந்த கீரையில் மட்டும் சூப்பராக இந்த மேஜிக் நடக்கும். நமக்கு பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா தண்ணியில் ஃபுல்லாக முக்கிட்டு நம்ம இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. ஃபுல்லாக போட்டு மூடக்கூடாது. கொஞ்சம் கேப் விட்ட மாதிரி விட்டுட்டு நம்ம இதை நல்லா கீரையை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. கீரை வேகும்போது இந்த மாதிரி நுரைச்சி வரும். நல்லா நம்ம கலந்து விட்டு இதை வேக வச்சு நல்லா எடுத்துக்கணுங்க. வெந்துச்சுன்னான்னு செக் பண்ணுறதுக்கு கீரையை எடுத்து நம்ம நசுக்கி பார்த்தா நல்லா வெந்துட்டுருக்குங்க. வெந்து இருந்துச்சுன்னா நம்ம இதை எடுத்து கடைய வேண்டியது தாங்க. அது பாருங்கள், நான் செக் பண்ணுறேன். நல்ல கீரை வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை கொஞ்சம் அப்படியே தண்ணியில் விட்டுடலாங்க. விட்டுட்டு ஆறினவுடனே ஒரு 10 நிமிஷம் போல் ஆறுனதுக்கப்புறமா இதை வடிகட்டி நம்ம கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை நான் வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். இப்போ நல்லா தண்ணியை வடிகட்டியாச்சுங்க. தண்ணியை வடிஞ்ச உடனே நம்ம பருப்பு கடையிற சட்டியில் போட்டு இதை நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நீங்கள் மிக்சியெல்லாம் போட்டு அரைச்சிடாதீங்க. இந்த மாதிரி சட்டியில் வச்சு கடைங்க. செம்ம சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க இது. நம்ம இதை நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா இதை ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்து செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி ஒரு 10 சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா ஒரு 5, இதுக்கு நல்லா காரமாக செய்யுங்க. அப்போ தான் நல்லா இருக்கும். காரசாரமாக, ஏன்னா கீரை புளிப்புன்றதால காரம் நிறைய போட்டால் நல்லா இருக்குங்க. இப்போ எண்ணெய் காஞ்சோடனே கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் சேர்த்து தாளித்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இதுலேயே கொஞ்சம் போல் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோடனே நம்ம கடைஞ்சி வச்சுருக்க கீரையை இதில் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த உடனே நம்ம கடைஞ்சி வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கலாங்க. செம ஈஸியான கீரைங்க. நம்ம மற்ற கீரைலாம் பருப்புலாம் போட்டு கடைவோம். ஆனால் இந்த கீரையை நீங்கள் அப்படியே செஞ்சு பாருங்கள். ஒரு 2-3 நாள்னா கூட அப்படியே கெட்டு போகாமல் நல்லா இருக்குங்க. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சிங்க இது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பாருங்கள், இப்போ நமக்கு கொஞ்சம் தண்ணி போல் இருக்குது இல்லையா? இதை கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வற்ற விடலாங்க. வற்ற விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா 2-3 நாள் நல்லா இருக்கும். இப்போ எனக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்படுது. உப்பையும் சேர்த்தாச்சுங்க. காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த புளிச்சக்கீரை கிடைக்கும்போது செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒயிட் ரோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.